சிறுகடைக்கு ஆசை சிறுகல்ல டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ஃபோனில் ரேகாவை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேகா இருந்துட்டு, என்னாச்சும்மா, ஏமா ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துகிட்ருக்கீங்க, டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தெரியுது, இத்தனை நாள் எனக்கு குடைச்சல் கொடுத்துட்ருந்த ஒன்று நான் நிரந்தரமாக நீக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் இன்னும் திருந்தவே இல்லையாம்மா, ஏம்மா இப்படி இருக்க, நீயும் 10 ரூபா சேர்க்கணும், அவங்களும் 10 ரூபாய்க்காக தானே இங்கே வந்திருக்காங்க, ஏம்மா அவங்கள விரட்டி அடிக்கணுன்றதில் இவ்வளோ குறியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் தொழில் விஷயம் ரேகா, இதிலெல்லாம் உள்ளே வராது, சரி நீ எப்படி இருக்க அதை முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு எதிரி அந்த மீனா மட்டும்தான், அந்த மீனாவை அந்த வீட்டை விட்டு நான் விரட்டி அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் எப்படிம்மா அவங்க வீட்டில் இருக்கிற மீனவை விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு பூசாரி அம்மாவை அவங்க அந்த வீட்டில் இருந்தால் அவங்களோட தாலிக்கு ஆபத்துன்னு சொல்லி திட்டம் போட்டு அவங்கள அந்த வீட்டை விட்டு நான் விரட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நீ செய்கிற பாவம் எல்லாமே ஏன் தலையில் தான் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா இருந்துட்டு நம்ம சிந்தாமணிக்கிட்ட சண்டை போட்டுட்டு நேராக மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.